ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 250 பார்க்க போறோம். எடுத்ததும் ஜோரோ போறத காட்டுவாங்க. எங்க இருக்குன்னே தெரியாம இருப்பான். லூஃபி அந்த பக்கமா எங்கேயோ ஸ்ட்ரக் ஆன போல இருக்கும். ஜோரோ பிளான் படி போலான்ட்டு அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சிருப்பான். காத்தழுத்தால அப்படியே பின்னால வந்திருப்பான். கோக்குரும் அந்த பக்கம் நெருப்பு பிடிச்சிருக்கெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. சீனா அப்படியே பாஸ்டுக்கு ஜம்ப் ஆகும். ஐஸ்பர்க் டாம்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, நான் என் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டான்னு இருப்பான் இல்லையா. பிராங்கி கத்தி கதறி இருந்திருப்பான். டாம் அவனை பிளேம் பண்ணாதேன்னு இருப்பாரு. ஐஸ்பர்க் இத்தனை நடந்ததுக்கு அப்புறமாவுமா இப்படி சொல்றீங்கன்பா. பிராங்கி டாமன்ட்டு கிட்ட போய் பார்த்துட்டு, இது நான் உருவாக்குன அர்ப்பம் தான், இது டார்கெட் மேல பட்டாத எடுக்கவே முடியாதுன்பா. டாம் இது ஸ்கிராச் பண்ண போலம் கூட இல்லைன்பாரு. இந்த இடத்துக்கு டவுனை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. டாமே இப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துட்டு, அப்ப இந்த காரியத்துல இவங்க செய்யலினா வேற என்னதான் ஆயிருக்கும்ட்டு குழம்பி போய் நிப்பாங்க. ஸ்பாண்டமா ஆட்களோட வந்து நின்னுட்டு, என்ன பசங்களா இப்ப டவுனுக்குள்ள போலாமான்பா. ராங்கி பரதேசி ஸ்பாண்டான்பா. அது ஸ்பாண்டம்டா, இப்ப கிரிமினல்ஸ் வாங்க போலான்பா. இந்த இடத்துல த எண்ட் ஆஃப் த லெஜெண்டரி மேன் த டே த சீ ட்ரெயின் கிரைடுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஸ்பாண்டம் நடு டவுன்ல ராங்கி டாம் அண்ட் ஐஸ்பர்க கட்டி போட்டு வச்சிருப்பான். பீப்புள் சுத்தி நிப்பாங்க. ஸ்பாண்டம் கல்பிரிட்ஸ ரைட் பண்ணாம நாங்க தடுத்து ஸ்டாப் பண்ணி புடிச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் யாரும் பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. CP5 இத பாத்துக்குச்சு. இதுக்கப்புறம் அவங்க ட்ரபிள் கொடுக்கவே போறதில்லைன்பா. கூட்டத்துல இருக்க 2 பேரு, ஆமா இன்னைக்கு தானே இவருக்கு ட்ரையல், எப்படியும் விடுதலை செய்யப்படுறதா தானே இருந்துச்சு, இருந்தாலும் இது எதுக்கு செய்யணும், ஆஃப்டர் ஆல் பைரட்டோட ஃப்ரெண்ட் ஆச்சே, எந்த அலைக்கு போவானுங்கன்னு காட்டியிருப்பானுங்களோன்பாங்க. பிராங்கி எல்லாம் கடுப்புல இருப்பான். ஸ்பாண்டம் ஜட்ஜ் கிட்ட போயிட்டு, நான் CP5 சேர்ந்த ஸ்பாண்டம், உங்களை பார்த்ததுல சந்தோஷம்பா. ஜட்ஜும் கை கொடுத்துட்டு எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றின்பாரு. ஸ்பாண்டம் அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷனை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்பா. ஜட்ஜும் சரின்றவாரு. ஸ்பாண்டம் மனசுக்குள்ள வேணும்னா எக்ஸ்கியூஸ் தான் சொல்லி பாரு, உனக்கு எனக்கு மன நம்பகத்தன்மை அப்படியே டிஃபரெண்டா இருக்கும். இந்த டைம் அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸை வாங்கியே தீர்வுன்னு நினைப்பான். கோக்குரோ எதுக்கு இப்படியாச்சுன்பாங்க. ஜட்ஜ் இதுக்கப்புறம் உட்காந்துட்டு, ஃபர்ஸ்ட் நான் சீ ட்ரெயினை பத்தி பேசிடுறேன். உண்மையாலுமே அற்புதமான வேலைப்பாடு. இதனால நீங்க பாஸ்ட்ல பண்ண கிரைம் இருக்குல்ல, ராஜருக்கான ஷிப் பில்ட் பண்ணி கொடுத்தது, அதையே மறந்துட்டு உங்களை நாங்க விடுதலை பண்ணலாம்னு நினைச்சோம். அப்படி இருக்கும் பட்சத்துல எதுக்காக இப்படியாப்பட்ட ஒரு கிரைமை நீங்க பண்ணீங்கன்னு கேட்பாரு. பிராங்கி ரொம்ப கடுப்பாய் இது முழுக்க முழுக்க போயின்னு கத்திட்டு எந்திரிச்சு, ஜுடிஷியல் ஷிப்பை தாக்குனது அந்த ஸ்பாண்டம் நாய் தான்பா. ஸ்பாண்டம் என்ன நானாங்கிற போல பாப்பான். சுத்தி இருக்க பீப்புளே நம்பாம சிரிப்பாங்க. அம்மோட மாணவர்களுக்கு சரியா போயும் கூட சொல்ல தேவையில்ல போல இருக்கு. CP5 சேர்ந்தவன் எதுக்குடா ஜுடிஷியல் ஷிப்பை தாக்க போறான், இவங்களுக்கு எப்ப எப்படி ஜோக்ஸ் அடிக்கணும்னே தெரியல போலன்ட்டு நக்கல் பண்ணுவாங்க. பாண்டமோ பேரு கட்டிஃபிளாம் தானே, நான் உன்னை கையும் களவுமா ஒன் ஷிப்ல நீ ரைட் பண்ணும் போதே வச்சு புடிச்சிருக்கேன். அண்ட் அந்த ஷிப்ஸ் எல்லாம் உங்க கம்பெனி தயாரிச்சது தானன்பா. பிராங்கி இப்பதான் அந்த பேட்டில் ஷிப்ஸ் எவ்வளவு அழிவு வேலைகளை செஞ்சிருக்குன்னு யோசிச்சுட்டு, அவ்வளவு கேவலமா ஹாரிபிள் திங்ஸ் பண்ண ஷிப்ஸ் இதுக்கப்புறம் நான் பண்ண ஷிப்ஸ்னு சொல்லிக்க மாட்டேன்னு கத்துவான். நாம அவரோட ஹேண்ட் கப்ஸை பிச்சுட்டு பிராங்கியை குத்திருப்பாரு. இதை பார்த்தா கூட்டத்துல இருக்க எல்லாரும் ஓடி இருப்பாங்க. மெரைனை சேர்ந்தவங்க கன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஐஸ்பர்க்கே ஷாக் ஆயிருப்பான். பிராங்கி எது பண்ணாலும் இவர் அடிக்க மாட்டாரேன்னு. நாம அதெல்லாம் நீ பில்ட் பண்ண ஷிப்ஸ் இல்லையா, அதான சொன்ன, இனிமேல் சொன்ன கொன்றுவன்பாரு. பிராங்கி அதுக்கு என்ன, நான் அதை உருவாக்கி இருக்கவே கூடாது, அப்படியாப்பட்ட ஷிப்பை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு யாருக்கும் காயம் படாமனாவது இருந்திருக்கும்பா. டாம் அவர உடம்புல சொருகி இருக்க ஹார்பூன் எடுத்துட்டு, இங்க பாரு நீ செய்யற பொருள் எதுவா இருந்தாலும் சரி, அது நல்ல வேலைகளை செய்யட்டும் கெட்ட வேலைகளை செய்யட்டும், அது காயப்படுத்தட்டும் காயப்படுத்தாம போட்டோம், இந்த உலகத்தை கூட அழிக்கட்டுமே, இதெல்லாம் அந்த ஷிப்போட தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ஷிப்பை உருவாக்கணும்னாவது அதை நேசிக்கணும்ல. ஒரு ஆம்பளை என்னைக்கு அவன் உருவாக்குன ஷிப் மேல பெருமிதை தான் கொள்ளணும்பாரு. இதை பார்த்து எல்லாருமே வாய பொழந்திருப்பாங்க. டாம் ஐஸ்பர்க் அண்ட் பிராங்கியை கூப்பிட்டு, இங்க பாருங்க இப்ப நான் பண்ண போற விஷயத்துல யாரும் குறுக்க வரக்கூடாது, என்ன நடந்தாலும் சரின்னு இருப்பாரு. டாம் மனசுக்குள்ள, இப்ப இந்த மோசமான செயலை செஞ்சதும் வேர்ல்ட் கவர்மெண்ட் தான், இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் தரப்போறதும் வேர்ல்ட் கவர்மெண்ட் தான், கண்டிப்பா இதுல எங்க மேல இருக்க சந்தேகங்கிறது நீக்கப்படாத ஒன்னா மாறிடும். அதெல்லாம் தாண்டி அப்பாவித்தனமா உருவாக்கப்பட்ட அந்த ஷிப்ஸ இவன் சுயலாபத்துக்காக மொத்தத்தையும் கேவலமா ஹர்ட் ஆகிற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கான்ட்டு பேண்டம பார்த்துட்டு, பிராங்கி இவனை நீ அடிக்கணும் தானே நினைப்பேன்ட்டு பேண்டம் கிட்ட போய் வாயிலே நச்சுன்னு ஒரு குத்து விட்டுருப்பாரு. அவன் அப்படியே விழுகுவோம். சுத்தி இருக்கவங்க அவர் திரும்ப ரேம்பேஜ் ஆயிட்டாருன்ட்டு ஓடுவாங்க. ஐஸ்பர்க் திரும்ப அடிச்சா பிரச்சனை தான்ட்டு நினைப்பான். டாம்ஸ் பேண்டமோட கழுத்தை பிடிச்சிட்டு, நீ அந்த பையனோட அப்பாவித்தனமா உருவாக்கப்பட்ட ஷிப்ஸ அவனோட ஃபீலிங்ஸை எப்படி ஹர்ட் பண்ணிருக்கின்னு பாடுறான் பாரு. பாண்டம் சுட சொல்லிடுவான். அவங்களும் சுட்டுருப்பாங்க. பீப்பிளே இதை பார்த்துட்டு என்னடா இப்படி பண்றாங்கன்னு டாம் அப்படியே மண்டி இட்டு இருப்பாரு. பிராங்கி டாம்னு கத்துவான். டாம் என் மேல பட்டது டிராங்குலைசர் புல்லட்ஸான்னு கேட்பாரு. பேண்டம் எந்திரிச்சவன் சிரிச்சு
சிரிச்சுக்கிட்டே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தோட இருக்க டேம் ஃபிஷ்மேன் உனக்கு ஏத்தா தண்டா நடந்திருக்குன்பா. பிராங்கி எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்ட்டு குறுக்க போயிருப்பான். வேண்டாம் அவனோட ஆட்கள் கிட்ட சும்மா என்னடா நின்னுட்டு இருக்கீங்க, போய் அவனை புடிங்கடா. அவனு மட்டும் இல்ல அவன் கூட ஃபெரோஷியஸா இருக்க மத்தவங்களையும் புடிங்க, இவனுங்களை எனிஸ் லாபி தூக்கிட்டு போலான்பா. இந்த இடத்துல கூட்டத்துல இருக்கவங்கள பாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரு நினைச்சா இந்த டாம் என்ன மோசமானவனா இருக்கான், ஆபத்தானவனாவும் இருக்கானேன்பாங்க. சிலர்லாம் அவன் பைரட்ஸ்கே ஷிப் வித்தவன் தானே, இந்த பேட்டல் ஷிப்ஸ் எல்லாம் கட்டமைச்சு சரியான நேரம் வரட்டும்னு காத்துட்டு இருந்திருப்பான் போலன்பாங்க. பிராங்கி பரதேசி நாய்களா எதுக்கடா இப்பெல்லாம் பேசுறீங்கன்பா. டாம் வேணாம் பிராங்கி விட்டுருன்பாரு. பிராங்கி டாம்னு கத்துவான். டாம் ஜட்ஜை கூப்பிட்டு நான் கன்ஃபஸ் பண்ண விரும்புறேன், ஜுடிஷியல் ஷிப் மேல தாக்குதல் நடத்தினது நான் மட்டும்தான் பாரு. பிராங்கி குறுக்க வந்துட்டு எதுக்கு எப்படிலாம் பேசுறேன்பா. அவர் எனக்கு கேட்க ஒரே ஒரு ஃபேவர் மட்டும்தான் இருக்குன்பாரு. ஸ்பாண்டம் நீ சொல்றதெல்லாம் கேட்கறக்கு இங்க யாருக்கும் டைம் இல்லைன்பா. ஜட்ஜ் வாய மூடிட்டு நின்னுக்க CP5 பாரு. ஸ்பாண்டம்கே அள்ளு விட்டுருக்கோம். அவர் அப்படின்னா உன் ஃபேவர் என்னன்னு கேட்பாரு. டாமும் நான் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அதனால எப்படி எனக்கான பெனால்ட்டியை குறைப்பீங்க, அப்ப எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிரைம்க்கான பெனால்ட்டிக்கு பதிலா இந்த கிரைம்க்கான பெனால்ட்டியை கம்மி பண்ணுங்கன்பா. ஜட்ஜ் அப்படி இருந்தாலும் நீ ராஜருக்கு பைரட் செஞ்சு கொடுத்துருக்க, அதுக்கான பெனால்ட்டியே மேக்சிமமா தான் இருக்கும்பாரு. டாம் எனக்கு இதுக்கு அது தேவலாம், இதை நான் பெருமையோட ஏத்துக்கிறேன் இருப்பாரு. இதை கேட்ட சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் கடுப்பா இருப்பாங்க. இவன் என்னடா பைரட்டுக்கு உதவுனதுல ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கான்ட்டு. சிலர்லாம் துரோகினோ ஃபெரோஷியஸ் ஃபிஷ்மேனும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. பிராங்கி ஏன் டாம் ஏன் இப்படி பண்றீங்கன்பா. டாம் இப்போதைக்கு தான் பெஸ்ட், அதெல்லாம் தாண்டி உன நீ ப்ளேம் பண்ணிக்காத. நான் வேர்ல்ட் கவர்மெண்ட் ப்ளூ பிரிண்ட்ஸ்க்காக இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்புறம் இந்த சிச்சுவேஷன் ராஜா சார்ந்து இருக்கனால இன்னும் மோசமாதான் ஆகும்பாரு. பிராங்கி ஆனா இந்த விஷயம் இப்படி இருந்திருக்க கூடாதுன்பா. டாம் முதல் நீ சுத்தி பாரு, இந்த சார்ஜ் எனக்கு 14 வருஷத்துக்கு முன்னால கிடைச்சது, எனக்கான தண்டனை அப்பவே கிடைச்சிருந்தா இந்த தீவு பெரிய அளவுல மாறி இருக்காது. ஆனா இப்ப பாரு ஃபுல்லா எனர்ஜில இருக்குன்பாரு. பிராங்கியும் வாய பொழந்து பாத்துருப்பான். டாம் இதுதான் ஆரம்பமே, என்னதான் என் கதை இதோட இங்க முடிஞ்சாலும் நான் இதுக்கு உதவி இருக்கேன், அப்புறம் என் உதவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும்ட்டு அப்படியே விழுந்திருப்பாரு. பிராங்கி டாம் ப்ளீஸ்னு கத்துவான். ஐஸ்பர்க்கும் டாம்னு கத்திட்டு ஓடி வந்து பாப்பான். டாம் ஐஸ்பர்க் அப்புறம் பிராங்கி ப்ளூ பிரிண்ட்ஸை பத்திரமா பாத்துக்கங்க, அப்புறம் கோக்கரோ யோகோசோனா எல்லாத்துக்கும் நன்றின்பாரு. ஸ்பாண்டம் இப்ப ஒரு வழியா டிராங்குலைசர்ஸ் வேலை செஞ்சிருச்சு. அவன் மயங்கிட்டான். போய் முதல்ல அந்த கல்பிரிட்ஸை புடிங்கடான்பான். மெரைன் ஆபீசர்ஸ் கன் பாயிண்ட்ல சுத்து போட்டிருப்பாங்க எல்லாத்தையும். ஜட்ஜ் இதை நிறுத்துங்கன்பாரு. எல்லாம் ஷாக் ஆகி திரும்பி பாப்பாங்க. ஜட்ஜ் நான் சார்ஜஸை மாத்துறேன், டாம் ராஜருக்கு பைரட் ஷிப் பண்ணி கொடுத்தான் இல்லையா, அந்த கேஸ் மட்டும் தான் இப்ப நடக்குது, அப்புறம் அந்த குற்றத்துக்கான குற்றவாளியா நீங்க டாமா மட்டும் தான் எனிஸ் லாபிக்கு கூட்டிட்டு போகணுன்றவாரு. ஸ்பாண்டம் மனசுக்குள்ள இந்த கிழவனுக்கு என்னவான்ட்டு இருந்தாலும் அவன் மாணவர்கள் எனக்கு எதுக்குன்ட்டு டே அவனுக்கு 2 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறான்பா. பசங்க 2 பேர்த்தோட கையையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. பட் டாமா அப்படியே தூக்கி போட்டு போவாங்க. ஐஸ்பர்க் அண்ட் பிராங்கி இழுத்து பிடிச்சிட்டு கோக்கரோ இங்க பாருங்க, நம்மளால அந்த விஷயத்துல எதுவும் செய்ய முடியாது, இதுல வேர்ல்ட் கவர்மெண்ட் இருக்கு, தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் தாங்கிக்கங்க. டாம் உங்க 2 பேர்த்த காப்பாத்தாதான் இதை செஞ்சிருக்காரு, நீங்க அவங்கள உங்க எதிரிகள் ஆக்கிட்டா அதுக்கு நீங்க எத்தனை உயிர் கொடுத்தாலும் பத்தாது. எனிஸ் லாபின்றது கவர்மெண்டால ஓன் பண்ணப்பட்டிருக்க ஜுடிஷியல் ஐலாண்ட், அங்க போன யாரும் திருப்பி வந்ததா சரித்திரமே இல்லைன்பாங்க. மெரைன் ஆபீசர் ஸ்பாண்டம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். ட்ரெயின் வந்துருச்சு சார், இப்ப நம்ம கிளம்புனா கரெக்டா இருக்குன்பா. ஸ்பாண்டமும் சரின்பா. பிராங்கி கோக்கரோன்ட்டு கடுப்பாவான். ஸ்பாண்ட பாப்பா வந்து இந்த பிரிசனரை தூக்கிட்டு போங்கன்பா. பிராங்கி என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலன்பா. ஸ்பாண்டம் தட்டி மாடு மாதிரி இருக்கான் பாருன்ட்டு டாம் மூஞ்சிய கால வச்சு தேய்ப்பான். பிராங்கி இதுக்கு மேலே முடியாதுறான்ட்டு ரொம்ப வேகமா ஓடி போய் மெரைன் ஆபீசர் கையில இருக்க கண்ணை புடுங்கி ஸ்பாண்டம் மூஞ்சிலே அடிச்சிருப்பான். ஐஸ்பர்க் இல்ல அப்படி பண்ணாதேன்பா. இப்ப என்ன டாமோட டிசைபிள் ரேம்பேஜா போறான்ட்டு எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. கோக்கரோ இல்ல வேணான்பாங்க. இதுக்கப்புறம் மெரைன்ஸ் பிராங்கியை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பிராங்கியும் சண்டை போட்டே இருப்பான். அவங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கவும் கண்ணாப்பினான்னு சுடுவாங்க. பிராங்கி இங்க இருக்கண்டான்பான். பார்த்தா ஒரு புல்லட் கையில இறங்கி இருக்கும். கோக்கரோ ஐஸ்பர்க் நீ ஓகேவான்னு கேட்பாங்க. பிராங்கி எந்திரிச்சு அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் ட்ரெயின்ல போற ஸ்பாண்டம கட்டுவாங்க. அவனை கட்டி ஃபிளேம் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்கிற விஷயம் மட்டும் அவனால ஏத்துக்க முடியாம இருக்கும். ஒன்ஸ் இந்த கேஸ் முடியட்டும் அந்த பையனை நேரா வந்து நான் புடிச்சு கேலோல போடுறான்டான்ட்டு கத்துவான். ஒரு ஆபீசர் வந்துட்டு கட்டி ஃபிளேம் ஒரு பயங்கர வெப்பன் எடுத்துட்டு வந்து ட்ரெயின் ட்ராக்ல நிக்கிறான்பான். பிராங்கி யோகோசோனாவை அங்கேயே இருப்பான். ஆபீசர் ஸ்பாண்டம் கிட்ட இப்ப என்ன செய்யன்னு கேட்பான். ஸ்பாண்டம் அந்த ஆபீசரோட சட்டை இழுத்து புடிச்சிட்டு இப்ப என்ன பண்ணும், நம்ம அவனை கண்டுக்கவே கூடாது, இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான், அதானா அவனுக்கும் வேணும்பான். அந்த ஆபீசரும் சரின்பான். பிராங்கி பஃபிங் டாம் என்ன எப்படி பண்ற, அவன் கிரியேட்டர் எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியுமான்பான். இதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பான். பட் ட்ரெயினுக்கு எதுவும் ஆகாது. யோகோசோனா ரொம்ப பயந்து போயிருக்கும். பிராங்கி இதுக்கப்புறம் வெப்பன்ல வேலைக்கு ஆகாதுன்னு தூக்கி போட்டு ட்ரெயின் ஒழுக்க மரியாதையா டாம் எங்கிட்ட விட்டு போயிருன்ட்டு கை நீட்டிட்டு நிப்பான். ஃபர்ஸ்ட்ல பிராங்கியோட பேரண்ட்ஸ் அவனை விட்டு போயிருப்பாங்க இல்லையா, டாம் அதை கேட்டு ஃபர்ஸ்ட் சிரிச்சிருப்பாரு. பிராங்கி எதுக்கு என் நக்கல் பண்ணி சிரிக்கிறீன்பா. டாம் சிம்பிளா சிரிச்சுட்டு என் கூட வந்திருப்பான் இருப்பாரு. பிராங்கி இந்த பாயிண்ட்ல தான் இதுக்கப்புறம் நான் மத்தவங்களை காயப்படுத்துற போல ஷிப்பை தயாரிக்கவே மாட்டேன், என்னோட இலக்கே நீதாயான்ட்டு கண் கலங்கி நிப்பான். ட்ரெயின் வந்ததை புடிச்சிருப்பான். யோகோசோனால அதெல்லாம் அழுதுட்டே தான் பாக்கும். பிராங்கி திரும்ப வந்து எனக்கு பாடம் எடுன்பான். இந்த மொமெண்ட்ல அப்படியே தெரிச்சு போய் விழுந்திருப்பான். ஸ்பாண்டம்ல அதை பார்த்து நக்கலா சிரிப்பான். பிராங்கி ஒரு நாள் என்னோட ட்ரீம் ஷிப்பை உருவாக்க விரும்புறேன், அது தைரியமா மேப்ஸ் கூட இல்லாத இடத்துக்கு டிராவல் பண்ணணும், இந்த உலகத்தோட எல்லைக்கே போகணும்னு இருப்பான். பிரசன்ட்ல லூச்சி டாம் ஒரு மிகச்சிறந்த ஷிப் ரைட், ஆனாலும் ஒரு மாறிய கட்டுக்கடங்காத பலத்தோட இருக்க ஒரு ஃபிஷர்மேன். அவனை பத்தி டவுன் பீப்புள் கிட்ட கேட்டா யாருக்கும் எதுவும் பெருசா தெரியல. அப்படியாப்பட்ட ஆளுக்கு டிஃபெண்ட் பண்ற ஒரு மாணவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம்ல. கட்டி பிளாம்பான். உசப் தாக்குற போல உண்டிகோல எழுத்து வச்சிருப்பான். பிராங்கி இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாண்டா, உங்களை மாதிரி கவர்மெண்ட் நாய்க செய்யற வேலை தாண்டான்பான். உசப் டேடே அப்படிலாம் பேசாதேன்பான். லூச்சி அன்னைக்கு நீ பண்ண குளறுபடியால தான் வாட்டர் 7ல பல மக்களுக்கும்
மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் ஹையர்அப்ஸ்னு நிறைய பேத்துக்கு காயப்பட்டது. அதே நாள் நீ சி ட்ரெயின்ல அடிபட்டு செத்துட்டீங்க காரணத்தினால மட்டும்தான் உன்னோட சார்ஜஸ் மொத்தமா காணாம போச்சு. இப்போ நீ உயிரோட இருக்குங்கிற விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்டதால என்ஐஸ் லாபிக்கு உன்னை நாங்க கிரிமினலா கொண்டு போக போறோம். இப்போதைக்கு நான் கேட்கறக்கு ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி மட்டும்தான் இருக்கு. ஏன்ஷியன்ட் வெப்பனான ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுன்பான். பிராங்கி கடுப்பாவான். லூச்சி ப்ளூனோவை கூப்பிடுவோம். ப்ளூனோ இப்பதான் இது கனெக்ட் ஆயிருக்குன்னு கிட்ட போவான். லூச்சி நாங்க இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது எங்களோட சீஃபே டைரக்டா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாருன்பா. டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல கொண்டு வந்து வைப்பாங்க. பிராங்கி உங்க சீஃப் அன்பா. ப்ளூனோ சீஃப் பேசலான்பா. அந்த பக்கம் இருக்க பர்சன் காஃபியை தான் மேலேயே தெரிய தரமா கொட்டிட்டு சூடா இருக்குன்ட்டு அதை கீழே போடுவான். உசாப் யாரா இவன்கிற போல பாப்பான். அப்போசிட்ல இருக்க பர்சன் கட்டிஃபிளாம் உயிரோட தான் இருக்கியான்பா. பிராங்கி என்னங்கிற போல பாப்பான். அப்போசிட்ல இருக்க பர்சன் நீ அப்படியாப்பட்ட ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கிறத கேள்விப்பட்டா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல எனக்கு சந்தோஷம் தான்பா. பிராங்கி யார் ராணின்பா. அப்போசிட்ல இருக்க பர்சன் 8 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஏற்பட்ட காயங்களோட தழும்புகள் இன்னும் ஆறாத வடுவாவே இருக்கு. ஏன்னா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன என்னால கொல்ல முடியாம போச்சுங்கிற கோவம் தான். ஏன்னா அவன் செத்துட்டான்பா. பிராங்கி நான் உங்ககிட்ட கேட்டது நீ யாரான்னு. அப்போசிட்ல இருக்க பர்சன் இன்னுமே என்ன தெரியலன்னு கேட்பான். பிராங்கி முழிப்பான். பார்த்து அந்த பக்கம் வந்து பேசுறது ஸ்பாண்டமா இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னால CP5 இருந்து வந்தவன். டாம்ஸ் ஒர்க்கர்ஸ் ஜுடிஷியல் ஷிப்பை தாக்கும் போது கையும் களவுமா புடிச்சவன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கடைசியா த ட்ரூத் பிஹைண்ட் ஹர் பிட்ரேயல் ராபின் சாரோஃபுல் டெசிஷன்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.